வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். டெய்லி லைஃப்பில் நமக்கு கிச்சனில் தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை அதோட ஓடு நம்ம தனியாக எடுக்கும்போது அந்த முட்டையோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நான் முட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சது. இப்போது இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இந்த முட்டை அந்த பாத்திரத்தில் போயிட்டு அடிபடும் போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு முட்டை அந்த ஓடு தனியாக முட்டை தனியாகவே கலண்டு வந்துடும். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் முட்டை நீங்கள் வேக வச்சு உரிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக வச்ச முட்டையை உரிக்கும் போது அதோட ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. முட்டை முழுசாகவே இருக்காது பார்க்கும்போது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். வேலையும் நமக்கு சீக்கிரமாக முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக நம்ம முட்டை நிமிஷத்தில் உரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பாவாடையாக இருந்தாலும் சரி, சுடிதார் பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நாடா போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப் தான் சொல்லியிருக்கேன். இப்போ எப்போவுமே நம்ம நாடா போடும்போது அந்த பின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பாதி நாடா போட்டுட்டு இருக்கும்போதே அந்த பின்னோட லாக் சில டைமில் ஓப்பன் ஆகிடும். திரும்ப நம்ம அதை வெளியில் எடுத்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கோர்க்கும் போது நமக்கு டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்கும். இதில் சரியான முறையில் நம்மளால் கோர்த்து எடுக்கவும் முடியாது. அங்கங்கே ஸ்டக் ஆகிட்டு கூட சில டைமில் நின்றுடும். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி கோர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு பென்னு மட்டும் போதும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த நாடை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நூல் இருக்கு இல்லையா, அதை பெண்ணோட மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பெண்ணோட முனைப்பகுதியில் வச்சு சுற்றிட்டு அந்த லாக் போட்டு விட்டுருங்க. அதாவது அந்த மூடியை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். எங்கேயுமே ஸ்டக் ஆகிட்டெல்லாம் உங்களுக்கு நிற்காது. அதே மாதிரி ரொம்ப குயிக்காக போட்டுடலாம். டைமெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக எடுக்காது. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் டைமும் ரொம்பவே சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக மிக்ஸி ஜார் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக நம்ம சப்பாத்திக்கு குயிக்காக எப்படி மாவு பிசையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கையில் பிசு பிசுன்னு மாவு ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டும் அப்படிங்கிறதுலே சில நேரத்தில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு கப்பு ஃபுல்லாக நான் மாவு எடுத்திருக்கேன். அதை அந்த ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. மாவோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜார் பெருசு சின்னது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா அரை கப்புக்கும் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மாவு, தண்ணி அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதோட அளவு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நம்ம மூடியை போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் பண்ண முடியும். அதே சமயத்தில் எவ்வளோ மாவு அப்படின்னாலும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிக்ஸியை ரன் பண்ணாதீங்க, ரிவர்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3-4 வாட்டி நீங்கள் பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மாவு பிசைஞ்சு கிடச்சிரும். இந்த மாதிரி செய்யும்போது மாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு அப்படியே நீங்கள் பசஞ்சு விடும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால மிக்ஸி கப்புலையும் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. அது ரொம்ப அதிகமான அளவில் ஒட்டாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் ஒட்டிகிட்ருக்கு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாவு பிசைகிறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே மாவு ஒட்டிகிட்ருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எத்தனை வாட்டி வேணும்னாலும் போட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிற லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குயிக்காக ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி போடணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிடும். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் டைம் சேவிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கோட அழுக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கிற கேஸ் பர்னரை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த பர்னர் வந்து எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பர்னரை வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஹார்பிக் மட்டும் சேர்த்துடலாம். இதுக்கு வேறு எதுவும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக ஹார்பிக் வந்து அந்த பர்னருக்கு மேலே ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அந்த கரை எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு வந்திருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கரையை கூட நீங்கள் நார்மலாக ப்ரஷ் இல்லைனா ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிரட்டையில் அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடுச்சு அந்த ஹார்பிக்கோட சேர்ந்து. ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கையில் வந்து க்ளவுஸ் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பிடிவாதமாக பிடிச்சிட்ருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு கரைகள் கூட உங்களுக்கு ஈஸியாக விட்டு வந்துடும். என்னால் இந்த அளவுக்கு தான் தேய்க்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த ஹார்பிக்கில் ஊற போட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஃபுல் கரையுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். எனக்கு வீடியோவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே நான் அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முன்னாடி வந்து இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், பர்னர் தேய்ச்சி முடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டோம் அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.